உங்களாருக்கும் என்னுடைய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான அரசியல் தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்கள் நேரத்துக்கு நன்றி. தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தங்கள், அரசியல்வாதிகள் குறித்த செய்திகள் இவற்றையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள, அவ்வப்போது செய்திகளையும் அறிந்து கொள்ள கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நேரம் வீண் போகாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? ராகுல் காந்தியுடைய திட்டம் என்ன? காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணியிலே எவ்வாறு நிறுத்தப்பட்டிருக்கிறது? இன்றைய அளவிலே காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய அலசல். கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய அளவிலே தேசிய அளவிலே டெல்லியிலே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் பல மூத்த தலைவர்கள் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையிலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் முக்கியமாக இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒன்று தேசிய அளவில் மகளிருக்கு அனைத்து மாநிலங்களிலுமே மகளிருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதுபோல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னதால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேசிய அளவில் எல்லா மாநிலங்களிலும் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எல்லோருக்குமான சமமான கொள்கைகள் வகுக்கப்படும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் முஸ்லிம் மைனாரிட்டி சமூகத்தினருக்கு அரசு உதவி செய்யும். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது கடந்த 10 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்திருக்கும் பல திட்டங்களை தொடர்ந்து நடத்துவதை பற்றி ஆலோசனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து சமீபத்தில், அதாவது 2009, 10, 14 வரை அமலில் இருந்த அந்த திட்ட கமிஷன் அபாலிஷ் செய்திருந்தாங்க. அதை மீண்டும் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இது பெரிய அளவில் மீடியாவிலும் பேசப்பட்டதுன்னு சொன்னாலும் கூட இதனால் காங்கிரஸ் கட்சிக்கும் அது சார்ந்திருக்கும் இந்தியா கூட்டணிக்கும் பெரிய லாபம் அமையுமா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். 2-3 விஷயங்கள் அதற்கு மிக முக்கியமான ஒன்று வடநாட்டை பொறுத்தவரை இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக கருதப்பட்டது. பாஜகவை பொறுத்தவரை அது அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தார்கள் என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். ஆக பாஜகவை பொறுத்தவரை அது மதநம்பிக்கை சார்ந்த விஷயம். ராம ஜென்மபூமி எழுப்பி அங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது என்பது ஒரு மதநம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்லாமல் அவர்கள் பல தேர்தல் அறிக்கைகளில் பாஜக குறிப்பிட்டதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்ற அளவில் அவர்களுக்கு அது வெற்றி என்றும் அதை சொல்லி வடநாட்டிலே பெரிய அளவில் வாக்கு கேட்பார்கள் என்பதும் தெள்ள தெளிவாக இருக்கும் ஒன்று. அந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவருடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு இடத்தில் கூட இது குறித்த அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன, அதை அவர்கள் ஆதரிக்கிறார்களா, எதிர்க்கிறார்களா, மக்கள் நம்பிக்கைகளை பற்றி என்ன நினைக்கிறார்கள், இதெல்லாம் எதுவுமே சொல்லப்படவில்லைங்கிறது மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. இது நாம் ஏன் அதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் இது மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளோ அல்லது அரசியல் கட்சியுடைய தலைவருடைய தனிப்பட்ட வெறுப்புகளையோ தாண்டி இதை எதிர்க்கிறோம், இதை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கவில்லைங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் இந்த ஜாதி சென்சஸ், அதாவது ஜாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேசிய அளவில் நடத்தப்படும் என்பது. வட மாநிலங்களிலே பல மாநிலங்களிலே இதற்கு கடும் எதிர்ப்பு இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற கர்நாடக மாநிலத்திலே கூட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு அவருடைய முடிவுகள் அங்க இருக்கிற மெஜாரிட்டி ஜாதியான அந்த லிங்காயத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதியினுடைய எதிர்ப்பு கருதி அந்த சென்சஸ் உடைய முடிவுகளை கூட அந்த அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. இப்போது காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அந்த ஜாதி கணக்கெடுப்பை வெளியிடுவோம் என்று எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் அவர்கள் கொடுக்கவில்லை என்பது ஒன்று. அதுபோல மாநில அளவில் தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு பல வாக்குறுதிகள் காங்கிரஸ் கட்சி கொடுத்திருந்தது. குறிப்பாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கும் கர்நாடக மாநிலத்திலும் சரி அல்லது தெலுங்கானா மாநிலத்திலும் சரி பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகளை 1-2 நிறைவேற்றப்பட்டாலும் பல வாக்குறுதிகள் அந்த ரிசோர்சஸ், அதாவது மத்திய அரசுடைய உதவிக்கு தொகைகள் அல்லது மாநில அரசுடைய நிதி நிலைமை கருதி அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படவில்லைங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இந்த நிலையில நரேந்திர மோடியை தோற்கடித்து பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடித்து ஆட்சிக்கு வர வேண்டும் ஒரே நோக்கோடு பல நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி கொடுத்திருப்பதாகத்தான் பலரும் கருதுகிறார்களே தவிர உண்மையிலே காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகள், டூயபிள் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அந்த டூயபிலிட்டி
வெளியீட்டு இல்லாத வாக்குறுதிகளைத்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று பரவலாக ஒரு கருத்து நிறுவுகிறது. இதனால் என்ன ஒரு ஆரவாரத்தோடு அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாலும் கூட உண்மையிலேயே மக்களிடத்திலேயே வந்து இந்த தேர்தல் அறிக்கை பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தவில்லை. இந்த தேர்தல் அறிக்கை காரணமாக வைத்து காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது சார்ந்த இந்தியா கூட்டணிக்கோ வட மாநிலங்களில் இருந்து பெரிய அளவில் ஆதரவு இருக்கும் என்ற நிலை இல்லைங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாமல் பல வட மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், அவருடைய அந்த கட்சி கட்டமைப்பு வந்து மிக மிக கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். பல வட மாநிலங்களில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூட அவருடைய கட்சி தலைவர்கள், மாநில தலைவர்கள் அல்லது மாநிலத்திலே மூத்த உறுப்பினர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறதா நிலைமை. பாஜகவை எதிர்த்தவர்கள் போட்டியிடக்கூடிய கிட்டத்தட்ட 250 இடங்களிலே வந்து வேட்பாளர்களை கண்டுபிடிப்பதே வந்து ஒரு பெரிய கடினமான வேலையாக இருந்தது என்று பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் ஒரு சுவையான விஷயத்தை வந்து வடநாட்டிலே வந்து காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை கூட பேசி வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சி வந்து நரேந்திர மோடியை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து இவ்வளவு தீவிரமாக பேச்சு வாக்கில் அரசியல் சேர்ந்திருக்கும் ராகுல் காந்தி வந்து ஏன் வட மாநிலங்களில் வந்து பாஜக போட்டியிடும் ஒரு தொகுதியிலே வந்து பாஜகவை எதிர்த்து போட்டியிடவில்லை? ஏன் வந்து தென்னாட்டிலே வந்து வயநாட்டிலே சென்று போட்டியிடுகிறார்? குறிப்பாக வந்து வயநாட்டிலே வந்து அவரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் வந்து சிபிஐ கட்சியுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய ஆனி ராஜா அவர்கள். இவர் வந்து தேசிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய செக்ரட்டரி டி ராஜாவுடைய மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை எதிர்த்து தான் வந்து வயநாட்டிலே வந்து ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். இதை வந்து அந்த மாநில முதல்வர் பினராயி விஜயனை கூட ஒரு மாதிரி கிண்டலாக பேசியிருக்கிறார். அதாவது இவ்வளவு வீரம் பேசும் ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியினரோ ஏன் வந்து வடநாட்டிலே போய் போட்டியிட முடியவில்லை? ஏன் வந்து பாஜகவோடு போட்டியிடுவதற்கு தேர்தலில் அவர்கள் எதிர்கொள்வதற்கு அச்சப்படுகிறார்கள் என்று கிண்டலாக பேசியதன் பிறகு இப்போது என்ன சொல்லியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால், வயநாட்டில் தேர்தல் முதல் கட்ட, இரண்டாம் கட்ட தேர்தலில் வந்து வயநாடு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு, அதாவது ஏப்ரல் 26 வயநாடு வாக்குப்பதிவுக்கு பிறகு அடுத்த கட்டங்களில் நடக்க இருக்கும் அந்த உத்தரப்பிரதேச வாக்குப்பதிவு. அதற்கு முன்பு உத்தரப்பிரதேசில வந்து அமேதி தொகுதியில வந்து மீண்டும் ராகுல் காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்ற ஒரு கருத்தை பரப்பி இருக்கிறார்கள். இந்த கருத்தை பரப்பியது வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு பத்திரிகையாளர்களை தவிர காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக யாரும் இந்த கருத்தை சொல்லவில்லை என்பது மிக முக்கியமான ஒன்று. இதற்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வந்து வட மாநிலத்தில் வந்து அந்த காங்கிரஸ் தொண்டர்கள், களத்திலே வேலை செய்யும் தொண்டர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி அனுதாபிகளே கூட ராகுல் காந்தியோ இல்லை சோனியா காந்தியோ இல்லை பிரியங்கா காந்தியோ, காந்தி குடும்பத்திலிருந்து யாருமே வடநாட்டிலே வந்து போட்டியிட தயாராக இல்லை என்பதை குறித்து முணுமுணுப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. காங்கிரஸ் கட்சியுடைய வலிமையின்மையைத்தான் இதை காட்டு என்றது அந்த கட்சியினரை கூட கருதும் ஒரு சூழ்நிலை நிலவுவதாலே அவர்களை வந்து தேற்றுவதற்கு, அவர்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்கு வேண்டி அமேதியில் போட்டி போடப்போவதாக ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரே தவிர உண்மையிலேயே வந்து வயநாடு தொகுதியிலே வந்து வயநாடு தொகுதி தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 26 முடிந்த பிறகு வடநாட்டிலே எங்குமே வந்து ராகுல் காந்தி போட்டியிட மாட்டார். இது வந்து வெறும் ஒரு ரூமர், ஒரு வதந்தியாகத்தான் முடிந்துவிடும் என்றும் பலரும் சொல்லுகிறார்கள். ஆக இவ்வளவு காங்கிரஸ் கட்சியிலேயே குழப்பங்கள் இருக்கும் பொழுது அந்த கட்சி தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம், இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு பேச்சளவிலான ஒரு கூட்டணியை தவிர அந்த கூட்டணியில வந்து ஒரு பேரை ஒன்றாக பணியாற்றி ஒருவர் காரணமாக இன்னொருவர் வெற்றி அடைவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் உள்ள ஒரே காரணத்தினாலே அது போட்டியிடும் தொகுதி இடங்களிலே பல இடங்களிலே வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறதே தவிர வேறு எந்த மாநிலத்திலுமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னும் சொல்ல போனால் வட மாநிலங்களிலே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா, மேற்கு வங்காளம் போன்ற இடங்களெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 10 தொகுதிகளில் போட்டியிட்டால் ஒரு தொகுதியில வெற்றி பெறுவார்களா என்ற ஒரு நிலைமை கூட இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கை வந்த பிறகு கூட அந்த ஒரு நிலைமை பெரியதாக மாறவில்லை என்பதுதான் பலருடைய கருத்து. தேசிய அளவில் வந்து பல தேர்தல்களை சரியாக கணித்து இந்த மாதிரி தேர்தல்களில் வந்து கட்சிகளோட பிரசாரத்திற்கு பணியாற்றி இருக்கும் பிரசாந்த் கிஷோர் இப்பொழுது, அதாவது 2 நாட்களுக்கு கூட சொல்கிறோம் கருத்து என்ன என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி வந்து 45 65 தொகுதிகளை வென்றாலே வந்து அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. அதுதான் வந்து இன்றைக்கு இருக்கும் நிலைமை. யதார்த்தத்திலே வந்து பாஜகவையோ இல்லை நரேந்திர மோடியை வந்து வீழ்த்துவதுங்கிற ஒரு சிந்தனை வந்து ரொம்ப ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிறது. இப்ப காங்கிரஸ் கட்சி
கட்சியும் மற்ற எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து பணி செய்ய தொடங்கினால் ஒருவேளை 2029 பாராளுமன்ற தேர்தலில் வந்து மோடியை வீழ்த்துவதை பற்றி யோசிக்கலாமே தவிர இப்போதுள்ள சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியில் உள்ள குழப்பங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கிடையே உள்ள குழப்பங்கள் எல்லாம் மனதில் வைத்தால் எந்த ஒரு நிலைமையிலுமே வந்து பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் வெற்றி பெறுவதோ காங்கிரஸ் கூட்டணியாக சேர்ந்து வெற்றி பெறுவதோ இயலாத காரியம் என்பது தெள்ள தெளிவாக பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் மட்டுமல்லாமல் பல ஒப்பீனியன் போல்ஸ் இப்போ வந்து தேசிய அளவிலே நடந்த பல ஒப்பீனியன் போல்ஸ், அது டைம்ஸ் நவ் ஆகட்டும் அல்லது இந்தியா டுடே ஆகட்டும் இல்ல நியூஸ் 18 குழுமம் ஆகட்டும், அவர்கள் நடத்திய பல கருத்து கணிப்புகளிலே வந்து பாஜக தனித்தே வந்து 330 தொகுதிகள் வரை வெல்லும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒப்பீனியன் போல்ஸ் வந்து அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கும் எண்ணிக்கையே வந்து 66-67 தொகுதிகள். இந்தியா கூட்டணி மொத்தமும் சேர்ந்து வந்து 100-110 தொகுதிகள் வெல்வார்கள் என்று கணக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இந்தியா கூட்டணியுடைய 130-110 தொகுதிகள் வெற்றி பெறும் என்ற நிலை வந்தால் அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணிக்கையே வந்து 25 தொகுதிகள். ஆக காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற இதர கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய எதிர்கட்சிகளுடைய ஒரு இயக்கமாக மக்களிடம் சென்று வாக்கு சேகரித்தால் அப்பொழுது கூட ஒரு 110 தொகுதிகளுக்கு மேல் அவர்கள் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை தான் இப்போது நிலவுகிறது என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. காங்கிரஸ் வந்து 5 மாநில தேர்தலுக்கு முன்பாக வந்து அந்த தேர்தல்களில் வந்து தாங்கள் வெற்றி பெற்றால் அதற்கு பிறகு நரேந்திர மோடி மற்றும் பாஜகவை எளிதாக வீழ்த்திவிடலாம் என்று நினைத்திருந்தார்கள். அந்த கட்டத்திலுமே வந்து பெரிய ஒரு தோல்வி அவர்களுக்கு கிடைத்தது. மத்திய பிரதேசத்துல வந்து 3 முறை ஆட்சி அமைத்த பாஜக 4வது முறையாக இன்னும் மிருக பலத்தோடு வென்று வந்தது. அதுபோல ராஜஸ்தான் ஆகட்டும், சத்தீஸ்கர் ஆகட்டும், தெலுங்கானா தவிர மற்ற அனைத்து இடங்களிலுமே வந்து பாஜக பெருவெற்றி பெற்றது. சமீப கால தேர்தல் வரலாற்றில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவாக அசம்பிளியில வந்து பெரிய அளவில் வெற்றி கிடைத்த மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா அது கர்நாடகா மற்றும் தெலுங்கானா. ஆனா கர்நாடகத்தை பொறுத்தவரை வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்தாலும் கூட பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக மற்றும் நரேந்திர மோடிக்கு தான் அங்கு ஆதரவு இருக்குங்கிறது பலரும் சொல்லக்கூடிய கருத்து. ஆக அதை வைத்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி வந்து மிக மிக ஒரு கடினமான சூழ்நிலை தான் தொடர்ந்து இருக்கிறதுங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. தனிமனித தாக்குதல்கள், மோடி என்ற ஒரு தனி மனிதனை எதிர்த்து நடத்தும் தாக்குதல்கள் மற்றும் இல்லாமல் பல தவறான தகவல்களை பரப்புவது. உதாரணத்துக்கு வந்து இப்ப பல இடத்துல பிரசாரத்துல வந்து மோடி மீண்டும் ஜெயித்தால் வந்து பாராளுமன்ற தேர்தலில் இருக்காது என்று சொல்வது. அதே போல வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில தலைவர்கள் வந்து மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு ஐயனார் கோயில்கள் போன்ற கோயில்களில் வந்து கடா வெட்ட முடியாது, இது போன்ற வந்து ஒரு அவதூறு பிரசாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இவர்கள் நரேந்திர மோடி எதிர்கொள்கிறார்களே தவிர திட்டங்களின் அடிப்படையில எப்படி மக்களுடைய வாழ்க்கை நிலை மாறும், எப்படி மக்களுடைய வாழ்க்கை நிலை வந்து இந்த 10 ஆண்டுகள் இருந்ததோட சிறப்பாக தங்களால் கொடுக்க முடியும், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் பிளாட்ஃபார்ம் என்பது எந்த எதிர்கட்சியிடம் இல்லை அப்படிங்கிறதா யதார்த்த உண்மை. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியின் நிலை எப்படி 5 மாநில தேர்தலுக்கு பின் இருக்கிறதோ அப்படியே தான் இப்போதும் இருக்கிறதே தவிர கொஞ்சம் கூட களத்தில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கான அந்த வெற்றிங்கிறது it is not in the sight of Congress party, it is not in the sight of India alliance-ங்கிறது தான் கலையதார்த்தம். இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருந்தேன். நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சமீபகால நடவடிக்கைகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மேனிஃபெஸ்டோ நீங்க பாத்தீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க கருத்துல பதிவு செய்யுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை வேறொரு கருத்தை நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.